ஊரில் வசித்து வந்த அந்த பெரியவருக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவர் இரவு நேரத்தில் வெளியில போயிட்டு வரும்போதெல்லாம் கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு போயிட்டு வர்றது வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் இரவு கையில விளக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது 4 இளைஞர்கள் அவருக்கு முன்னாடி வந்திருக்காங்க. வந்து இவர்கிட்ட மரியாதை இல்லாம, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்ப நைட்டு பூரா விளக்கு எடுத்துட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க, என்ன பெரிய ஒலிம்பிக் தீபத்தை எடுத்துட்டு போறதா நினைப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சிரிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு பெரியவர் நிதானமா சொல்லியிருக்காரு, உண்மைதான்ப்பா, எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா எனக்கு எதிரில் வர்றவங்க என்ன மோதிடக்கூடாது, இப்படி நான் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான்ப்பா இந்த விளக்கு நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அதுலயே 2 பேர் சரி சரி அப்படின்னு அதையும் கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காங்க. 2 பேர் அவர் சொல்றதுல இருக்கிற உண்மைத்தன்மை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கோரிட்டு போயிருக்காங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி அவங்களை காயப்படுத்தி அதன் மூலமா மகிழ்ச்சி அடைகிறது மோசமான செயல். அதிலும் பெரியவர்களை, வயதில் முதிர்ந்தவர்களை கிண்டல் பண்ணி அவங்கள காயப்படுத்தி அதுல மகிழ்ச்சி அடைகிறது மிக மிக தரம் தாழ்ந்த ஒரு செயல். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு தீமை செய்யறதுனால கண்டிப்பா நமக்கும் தீமை தான் விளையும். அதனால அந்த தீமை நெருப்பை விட கொடியது அப்படின்னு நினைச்சிட்டு அதை செய்யறதுக்கு நம்ம பயப்படணுங்கிறாரு. அதனால அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள காயப்படுத்தி அதன் மூலமா ஒரு சிறிய அளவு கூட மகிழ்ச்சி அடையாம நாம பார்த்துக்குவோம்.